சுயநலம். காலை 6 மணி. வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டு சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தால் மங்களம். ஆட்டோவிலிருந்து இறங்கும் கடைசி மகள் சியாமலாவை பார்த்ததும் சந்தோஷத்துடன் ஓடி வந்தாள். வாடா கண்ணு, எப்படி இருக்க? என்ன இப்படி இழைச்சி போயிட்ட? ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா என்றாள். நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படிமா இருக்க? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா என்று கேட்டாள் சியாமலா. அவள் எல்லாரும் என்று விசாரித்தது அவளது அண்ணனையும் அக்காவையும் தான். அக்கா இந்திரா 7 மாத கர்ப்பிணி. வளைகாப்புக்காக அம்மா வீட்டிற்கு வந்திருந்தாள். சியாமலாவும் இந்திராவும் தோழிகள் போல பழகினாலும் அடிக்கடி நாயும் பூனையும் போல் சண்டையிட்டுக் கொள்வர். இருவரும் குணத்தால் நேரெதிர் துருவம். சியாமலாவின் தந்தை இறந்து 1 ஆண்டு ஆகிறது. வீட்டு பொறுப்பை அண்ணன் தான் பார்த்து கொள்கிறான். சியாமலா அன்பான பெண் என்றாலும் பிடிவாதம், அரட்டு கௌரவம் கொண்டவள். யாரையும் வெடுக்கென பேசி விடுவாள். ஆனால் படிப்பில் கெட்டிக்காரி, எம்டெக் பட்டாதாரி. தற்சமயம் திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறாள். குளித்து முடித்து டைனிங் டேபிள் முன் உட்கார்ந்த சியாமலாவிற்கு தட்டில் சுட சுட இட்லியை பரிமாறிய மங்களம் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்த இந்திராவை பார்த்து, வாடி, நீயும் வந்து சாப்பிடு என்றாள். நண்பர்களே, இது நான் உங்கள் வீச்சு. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். அவள் சியாமலாவை நோக்கி, என்னடி லீவா, எத்தனை நாள் என்றாள். லீவெல்லாம் போடல, வேலையை ராஜினாமா செய்துட்டு வந்துட்டேன் என்றாள் பட்டன்று. இதை கேட்டதும் புரியாமல் விழித்தாள் மங்களம். எதுக்கு இந்த திடீர் முடிவு என்றாள் இந்திரா. PhD படிக்க போறேன். எனக்கு கனடாவிலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. என் கல்வி கட்டணத்தை கனடா பல்கலைக்கழகம் கட்டிரும். வீட்டு வாடகை, உணவு போன்ற மற்ற செலவுகளுக்கு ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்து சமாளிக்கணும் என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தவள், அம்மா சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஷியூரிட்டிக்கு 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுது என்றாள். இதை பார் சியாமலா, நாமெல்லாம் மிடில் கிளாஸ் குடும்பம். அது மட்டும் இல்லாமல் கனடாவில் நமக்கு யாரை தெரியும்? கண் காணாத இடத்துக்கு உன்னை தனியாக அனுப்ப பயமா இருக்கு என்றாள் அம்மா ஆதங்கத்தோடு. உடனே சியாமலாவிற்கு கோபம் வந்து, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அதை பாராட்டாம இப்படி எதிர்மறையா பேசுறியே என் அம்மாவை கடிந்து இட்லி தட்டை தூக்கி எறிந்தாள். சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்த அண்ணன், சியாமலா, உன் கோபத்தை என் சாப்பாட்டு மேலே காட்டுற என்று கத்தினான். உடனே முசு முசு என்று அழுது கொண்டே, அப்பா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா என கூறி அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். செய்வதறியாது திகைத்து நின்றாள் மங்களம். கணவரை இழந்த சோகம் மனதை வாட்டிக் கொண்டிருக்கையில் மகளின் சொல் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இருந்தது. சற்று நேரம் கழித்து சியாமலாவின் அறைக்கு சென்ற மங்களம் அழுது கொண்டிருந்தவளின் தலையை கோதியபடி, சியாமலா, என் தங்கமே, நீ படித்தவ, புத்திசாலி. உலகத்தில் எத்தனையோ பேர் பசி பட்டினின்னு அவஸ்தைப்படுறத பார்க்குற. அப்படி இருக்க ஒரு சின்ன விஷயத்திற்கு சாப்பாட்டை தூக்கி எறியலாமா? இவ்வளவு கோபம் பொம்பளை பிள்ளைக்கு ஆகாதுமா என்றாள். எனக்கு உன் உபதேசம் தேவையில்லை, முதலில் வெளியே போ என்றாள் சியாமலா. பனித்த கண்களோடு அறையை விட்டு வெளியே வந்த மங்களம் வேலைக்காரி தன் 6 வயது மகளுடன் வருவதை பார்த்து கண்களை துடைத்து கொண்டாள். அங்கம்மா, காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு, முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடு என்றாள் மங்களம். சரிம்மா என்று கூறி புறப்பட தயாரானவளை, இரு அங்கம்மா, முதல்ல டிபன் சாப்பிட்டு அப்புறம் போ என்று கூறியவாறு தட்டு நிறைய இட்லியையும் 1 சொம்பு காப்பியையும் அவளிடம் கொடுத்தாள். அவளும் அவள் மகளும் வயிறார சாப்பிட்ட பின் மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு சென்றாள். இதையெல்லாம் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த சியாமலா, ஆமா, இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னவோ ராஜ பரம்பரை மாதிரி வேலைக்காரியை உபசரிக்கிற, பிச்சைக்காரர்களுக்கு நோட்டு நோட்டா தானம் செய்கிற, எங்க அப்பா என்ன நோட்டா அடிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்காரு என்று ஈவு இரக்கம் இல்லாமல் அம்மாவை ஏசினாள். இங்க பாரு, வயிறார உணவு கொடுத்து அதுக்கப்புறம் வேலை செய்ய சொல்றது என் பழக்கம். நீ கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போனதும் உன் வேட்டை வேலைக்காரியை உன் இஷ்டம் போல நடத்து. இப்போ எனக்கு உபதேசம் செய்யாதே. பசிச்ச வயிற்றுக்கு சாப்பாடு போடுறதோட அருமை
இப்போ உனக்கு புரியாது. உங்க அப்பாவே இந்த மாதிரி கேள்விகளை என்ன கேட்டதில்லை. உனக்கு என்ன ஷூரிட்டி தானே வேணும்? இந்த வீட்டை அடமானம் வச்சு தாரேன், போதுமா என்றாள் வேதனையுடன். தங்கையின் பிடிவாத குணத்தை கண்டு ஷியாம்லாவின் அண்ணனும் அக்காவும் வேதனைப்பட்டனர். கனடா போவதற்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டன. நாளை புறப்பட வேண்டும். மனதில் ஏதோ தோன்ற அம்மா வழக்கமாக அமரும் நாற்காலியில் அமர்ந்தாள் ஷியாம்லா. சிங்கப்பூர் போக வேண்டும் என்பது அம்மாவின் நீண்ட நாள் ஆசை. படிச்சு முடிச்சு நல்ல வேலையில் அமர்ந்ததும் அம்மாவை சிங்கப்பூர் ட்ரிப் அழைச்சிட்டு போகணும் என்று நினைத்து கொண்டாள். மறுநாள் மதியம் விமான நிலையத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஷியாம்லா. மங்களத்திற்கு தன் செல்ல மகளை 2 ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டுமே என்ற வேதனையில் பிரஷர் அதிகமாகி மயக்கம் வருவது போல் இருந்தது. ஷியாம்லாவுக்கும் தன் அம்மாவை பிரிவது வருத்தம் தான் என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சும்மா சீன் காட்டாதேம்மா, நீ மயக்கமே போட்டாலும் நான் கனடா செல்லும் ட்ரிப் கேன்சல் ஆகாது என்றால் சீரியஸாக. ஷியாம்லாவை தனியாக அழைத்து சென்ற இந்திரா, இங்கே பாரு ஷியாம்லா, உனக்கு அன்பா பேச தெரியலனாலும் பரவாயில்லை, மனசு வேதனைப்படும்படி பேசி வீணா எங்களோட சாபத்தை வாங்கிக்காதே என்று கடிந்தார். அக்கா, உங்களையெல்லாம் பிரியறதுல எனக்கு மட்டும் சந்தோஷமாவா இருக்கு? ஆனால் நான் அழுதா அம்மாவுக்கு இன்னும் கவலையாகிடும். அதனால் தான் அப்படி சொன்னேன் என்றாள் ஷியாம்லா. தங்கை கூறியதை கேட்டதும் இந்திராவுக்கு நெஞ்சம் கனத்தது. கனடா சென்ற சில மாதங்களில் தமிழர் ஒருவர் வீட்டில் வார வாடகை 15,000 ரூபாயில் தங்கும் வசதி கிடைத்தது. ஆனால் சாப்பாடு கிடையாது. அந்த பணத்தை கட்டவே மிகவும் சிரமப்பட்டாள். இதனால் 3 வேளையும் ரொட்டியும் வெண்ணெயும் மட்டுமே அவளது உணவாகி போனது. அன்று இரவு இட்லி சாம்பார் செய்து கொண்டிருந்தாள் வீட்டுக்காரம்மாள். சாம்பார் வாசனை மூக்கை துளைத்தது. பசியை தூண்ட மெல்ல அறையை விட்டு வெளியே வந்தாள் ஷியாம்லா. அவளை பார்த்ததும் ஏதோ தோன்ற, ஏண்டி ஷியாம்லா, 2 இட்லி சாப்பிட்றியா என்று கேட்டாள் வீட்டுக்காரம்மாள். சரி என்று அவள் பதில் சொல்லும் முன் அந்த அம்மாளின் கணவர் அறைக்குள் இருந்தவாறே, இம்மாதிரி சாப்பாடு கொடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தாதே, அப்புறம் தினமும் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. உங்க அப்பா என்ன நோட்டை அச்சடிச்சு என்கிட்ட தந்திருக்கார் என்று கத்தினார். இதை கேட்ட ஷியாம்லாவுக்கு யாரோ தன் கன்னத்தில் ஓங்கி அரைந்தது போன்று இருந்தது. மறுநாள் காலை 8 மணிக்கு வேலைக்கு புறப்பட்டாள் ஷியாம்லா. அந்த வாரம் முழுவதும் தோட்ட வேலைகளே கிடைத்ததால் காலையில் எழுந்ததும் பசியில் மயக்கம் வருவது போல் இருந்தது. ஆனாலும் மேஜையில் காய்ந்து கிடந்த பிரெட்டை சாப்பிட மனமின்றி வேலைக்கு கிளம்பினாள். அவள் வேலை செய்யும் இடத்திற்கு பஸ்ஸில் 1 மணி நேரம் பயணித்ததில் மிகவும் களைப்பாக இருந்தது. கையோடு எடுத்து வந்திருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து தாகம் தணித்து முகம் கழுவியவள் அந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினாள். கதவை திறந்தார் முதியவர் ஒருவர். அவ்வீட்டில் அவரும் அவர் மனைவி மட்டுமே வசித்து வந்தனர். அவர்கள் அவளை அன்பாக வரவேற்று சிறிது நேரம் உரையாடிய பின் தோட்டத்திற்கு அழைத்து சென்றனர். அவள் வேலை செய்ய தயாராகி கொண்டிருந்தாள். வேகமாக வீட்டிற்குள் சென்ற மூதாட்டி 1 கப் ஆரஞ்சு ஜூஸையும் சாண்ட்விச்சையும் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்து, நீ படிக்கிற பொண்ணு, காலையில சாப்பிட்டேயோ என்னவோ, முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் வேலையை ஆரம்பி என்று கூறியவள், நாங்க அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு, அடுத்த வாரம் பணத்தை மொத்தமா சேர்த்து வாங்கிக்கோ என்றாள். அம்மாவின் தர்மம் தான் தன்னை இப்போது காக்கிறது என நினைத்தவளுக்கு வாய்விட்டு அள வேண்டும் போல இருந்தது. அன்று அம்மா வேலைக்கார பெண்ணிற்கு உணவு கொடுத்ததை கண்டித்த தனக்கு இன்று கடவுள் பாடம் புகட்டி பசியின் கொடுமையை உணர்த்தி விட்டார் என தனக்குள் புலம்பினாள். வேலை முடிந்து கிளம்பும்போது மணி 6. அந்த பகுதியில் பஸ் வசதி 6 மணியோடு முடிந்துவிடும் என்பது ஷியாம்லாவுக்கு தெரியாது. அத்துடன் அது குளிர்காலம் என்பதால் சீக்கிரமாகவே இருட்டிவிட்டது. புது இடம், இருட்டு, பஸ் வராதது என ஷியாம்லாவின் மனதில் நடுக்கம், பயம், கலவரம் என ஒரு சேர தொற்றிக்கொண்டது. தன்னிடம் மொபைல் போன் இல்லாததால் அவளால் யாரையும் அழைக்கவும் முடியவில்லை. கையில் இருந்ததோ $5 மட்டுமே. செய்வதறியாது திகைத்து நின்றிருந்த போது அதிர்ஷ்டவசமாக காலியாக ஒரு பஸ் வந்தது. தனியாக ஒரு பெண் நிற்பதை கண்டு பஸ்ஸை நிறுத்தினார் ஓட்டுநர். தன் நிலைமையை அவரிடம் எடுத்து கூறினாள் ஷியாம்லா. உன் நல்ல நேரம், பழுது பார்ப்பதற்காக இந்த பஸ் டவுன் டவுன் வரை போகும், வா உன்னை இறக்கி விடுகிறேன் என்று கூறியவர் காசு வாங்காமலேயே அவளை பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டார்.
அம்மாவின் இரக்க குணம்தான் தன்னை காப்பாற்றுகிறது என மனதுக்குள் தோன்றியது. ஒரு வழியாக படிப்பு முடிந்து இந்தியா திரும்பினாள் சியாமளா. விமான நிலையத்தில் இறங்கியவுடன் அம்மாவை காணப்போகிறோம் என அவள் மனம் குதூகலம் அடைந்தது. வீட்டிற்குள் ஆவலுடன் நுழைந்தவளை தன் குழந்தையுடன் வரவேற்றாள் இந்திரா. வாடி என் கண்ணு, சித்தி வந்திருக்கேன் பாரு என குழந்தையை அள்ளி அணைத்து கொண்ட சியாமளா, அம்மா அம்மா என அழைத்தபடி ஒவ்வொரு அறையாக சென்றவள் பூஜை அறைக்குள் எட்டி பார்த்தாள். அங்கே சிரித்த முகத்துடன் இருந்த அம்மாவின் படத்திற்கு மாலை போடப்பட்டிருந்தது. ஒன்றும் புரியாமல் திக்பிரமை பிடித்து நின்றிருந்த சியாமளாவின் அருகில் வந்த இந்திரா, அம்மாவிற்கு இரத்த புற்றுநோய், உன் படிப்பு கெட்டுடுன்னு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அம்மா இறந்து 2 வாரமாச்சு. இறக்கும் தருவாயிலும் அம்மா உன்னே நினச்சிட்டு இருந்தாங்க என்று இந்திரா கூறியதும் சியாமளாவிற்கு உலகமே இருண்டு விட்டது போல் தோன்றியது. இப்போ கையில் பணம் உள்ளது, மனதில் அன்பு பொங்கி வழிகிறது. ஆனால் அம்மா உயிரோடு இல்லையே என நினைக்கும் போது அவளுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. என் சுயநலத்திற்காக அம்மாவிடம் எனக்கு இருந்த அன்பை கூட வெளிக்காட்டாமல் இருந்து விட்டேனே என நினைத்து கண்ணீருடன் புகைப்படத்தை பார்த்தவளுக்கு, எல்லாம் எனக்கு தெரியும் கண்ணு என்று அம்மா சொல்வது போல் இருந்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.